ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதில் பார்த்தீங்கன்னா டென்சிட்டிக்கும் வாட்டர் டென்சிட்டி கிராஃப் இருக்குது. இப்போ டென்சிட்டி படிக்கும்போது வாட்டருக்கு ஒடியும் பார்த்தீங்கன்னா ஒடியும் ஆஃப்டர் 4 டிகிரி நார்மல் எக்ஸ்பான்ஷன் லிக்விடுக்கும் எந்த லிக்விடுக்கும் சேம். பட் ஃப்ரம் 0 to 4 டிகிரி மட்டும் அனாமலஸ் எக்ஸ்பான்ஷன் லிக்விடுக்கு. அப்போ டென்சிட்டியும் அப்படி தான். டென்சிட்டி அட் 4 டிகிரி 4 டிகிரியில் ஹையஸ்ட் டென்சிட்டியாக இருக்குது. தட் இஸ் 1000 இருக்குது. ஓகே, ரெண்டாவது கொஸ்டினை பார்ப்போம். இதில் எந்த லிக்விடில் எந்த வெசலில் கூட லிக்விட் ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் வால்யூம் இதோட கம்பேர் பண்ணிட்டு இதெல்லாம் கூட இருந்தபடியா வாட்டர் எக்ஸ்பான்சிவிட்டி சொலிதை விட கூடவே இருக்கு. அந்தபடியா இந்த இதில் எக்ஸ்பெல் ஆகிறபடியான ரைஸ் பண்ணுற அளவு இங்கே ஃபர்ஸ்ட்ல கூடவே இருக்கு. தேர்டை பார்த்தீங்கன்னா தேர்டில் இதில் ஒரு பெசலுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். பெசலுண்ட இனிஷியல் ஹைட் தந்திருக்கணும். அந்த இந்த அல்பா எல்லாம் தந்திருக்கணும். இந்த அல்பா தந்திருக்கணும். மற்றது அடுத்தது இந்த அல்பா தந்திருக்கணும். இல்லை இந்த அல்பா தந்திருக்கணும். அப்போ இனிஷியல் வால்யூம் பி நாட் அந்த ஏ நாட் ஹெச் நாட் அது ஹீட் பண்ணிக்கு வெசலோட சேர்ந்து ஹீட்டா அப்போ லிக்விட் ஃபைனல் வால்யூம் வி என்ன நடக்கலாம். அப்போ விக்கு பி நாட்டுக்குள்ள ரிலேஷன் இருக்கிறதுலாம் 1 + கேமாட்டிக்கா. பட் வி சொன்னால் இது வெசல் cross section டைம்ஸ் ஹைட் ஃபைனல் ஹைட். அது மாதிரி ஏ நாட்டும் அப்படித்தான். வி நாட்னா ஏ நாட் ஹெச் நாட். இதில் நாங்கள் ஏக்கும் ஏ நாட்டுக்கும் ரிலேஷன் இருக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் 1 + பீட்டா டீட்டா. பீட்டா இஸ் ஈக்குவல் 2 times ஆல்ஃபா இருந்தபடியா இங்கே போட்டு அதில் போட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். அதே கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்கு. செவன்த் பாருங்க. இதே இது லிக்விட் வால்யூம் எக்ஸ்பான்ஷனுக்கு தந்திருக்கணும். அதே மாதிரி தந்திருக்கணும். எல் நாட் அங்கே ஹெச் நாட் இங்கே எல் நாட். இப்போ இதில் கேட்டுக்கணும் எவ்வளவு ஃபைனல் லென்த் என்று கற்றுக்கலாம். சரியா, ரிலேஷன் கற்றுக்கலாம். அப்போ அதே நாங்கள் இங்கே பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கும். எல் நாட் அங்கே ஹெச் நாட் பண்ணால் எல் நாட் எல். ஒரே கொஸ்டினுடைய நான் திருப்பி செய்கிறேன். அதே மாதிரி நீங்கள் யோசிக்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெர்க்குரி கிளாஸ் தெர்மோமீட்டரில் பல்பின் ஒளியும் இவ்வளோ செல்லிங் டெக் இவ்வளோ தந்திருக்கு. அது cross section ஏரியா தந்திருக்கணும். அது 0 to 100 டிகிரி செல்சியஸுக்குள்ள மாசுக்குள்ள அதில் அந்த ஸ்டெம்மில் லென்த் 20 சென்டிமீட்டர். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்க ஒளியும் அப்ரன் எக்ஸ்பேன்ஷன் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு விளங்கும். ஒளியும் அதாவது பல்பின் ஒளியும் லிக்விட் ஒளியும் சேம். சரியா, இங்கே பாருங்க. டெல்டா வி வி நாட் கேமா ஏற்றிட்டாங்க. கேமா ஏ சப்ஜெக்ட் ஆச்சு இங்கே போட்டு. ஏ என்றால் cross section area. ஹெச் என்றால் அந்த 0க்கும் 100க்கும் மேலான ஹைட் 20 சென்டிமீட்டர். ரைட்டா, மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது இதில் அப்போ இதில் 0.5 சென்டிமீட்டருக்கு வால்யூம் இல்லையா. அது உங்களுக்கு கடைசியாக கேமா ஏ எவ்வளவு. ஓகேயா, அது ஃபிஃப்த்தை பாருங்க. இதில் லிக்விடை பார்த்தீங்கன்னா இது சாலிட் ஐஸ் கட்டி இதில் வாட்டர் இருக்கு. அப்போ ரெண்டு மீட் பண்ணுற டெம்பரேச்சர் கரெக்டாக 0 தான் இருக்கும். ஸோ பி 0. உங்களுக்கு ஏபிசி என்ன டெம்பரேச்சர்னு சேர்க்கணும். பி கரெக்டாக 0 இது ஃபர்ஸ்ட் வரும், இல்லாட்டிக்கு ஃபிஃப்த் வரும். ரெண்டா இல்லை சாரி இந்த 3 வரும். மற்றது ஏ கரெக்டாக மைனஸ் டெம்பரேச்சர் இது 3 வரும். பார்த்தீங்கன்னா இந்த சியை பார்த்தீங்கன்னா சியில டென்சிட்டி கூட வேறு. டென்சிட்டி கூடனா வாட்டருக்கு 1000 இருக்கிறது வாட்டர்ல இருக்கு. அப்போ 4 டிகிரி கீழே இருக்கு. இது -5 0 4 டிகிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து போங்க. ரெண்டு முறையுமே ஆன்சருக்கு அதை மிஸ்டேக் ஆகும். ரைட், அப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் கிளாஸ் தந்திருக்கீங்க. கிளாஸ்ல ஒளியும் தந்திருக்கீங்க. கம்ப்ளீட்லி ஃபில்லுன்னு தந்திருக்கணும். பதில எக்ஸ்பெல் ஆகிறதுக்கு அப்படின்னா ரெண்டு ஒரே வளிமண்டோடைய நாங்கள் பாய்க்க வேண்டியது
இது என்ன அப்பர் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் டெல்டா இது ஒரே வழியும் பாருங்க. V0 ஒரே வழியும் gamma A upper and expansion portion of upper and expansion theta temperature difference. அப்ப இது gamma L minus gamma G இருந்தா இதுதான் அதுல எக்ஸ்பேன்ஷன் டிஃபரன்ஸ். அப்ப இங்க தெரியும் போட்டா அதே ஆன்சர் வரும். ஓகே, அப்ப நான் அடுத்த வீடியோல நான் இதா போடுறேன், கேஸ் எக்ஸ்பேன்ஷனை பார்ப்போம். ஓகே.